இல்லை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம நல்ல ஃபுல் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் இருக்கும். 3 ஃபேஸஸ் இருக்குது அதனோட ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்க்கு. என்னென்னா க்ரோயிங் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த ஃபேஸில் இருக்கிற ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் க்ரோ ஆகிட்டு இருக்கும். அப்புறம் ஸ்லீப்பிங் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அதில் இருக்கிறதெல்லாம் க்ரோ ஆகி முடிச்சு அப்புறம் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிறது தான் நம்ம ஸ்லீப்பிங் ஃபேஸ்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு குரூப் ஆஃப் ஃபாலிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபாலிங் ஃபேஸ்னு இருக்குது. அதாவது விழக்கூடிய ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து எவ்ரி ஹேர் ஃபாலிக்கிள் வந்து இந்த 3 சைக்கிளையுமே நம்ம வந்து அது வந்து அண்டர்கோ பண்ணும். இப்போ நம்ம தலையில் வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கக்கூடிய ஹேர் ஃபாலிக்கிள் எல்லாமே அது க்ரோ ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம தலை வந்து ரொம்ப பெருசாக காடு மாதிரி ஆகிடும். பட் ஆனால் இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்லாம் வந்து க்ரோயிங் ஃபேஸ், ஸ்டாக்னன்ட் ஃபேஸ், அப்புறம் ஃபாலிங் ஃபேஸ் அப்படின்னு அது ருட்டீனாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அது வந்து மெயின்டைன் ஆகுது. இப்போ வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த க்ரோயிங் ஃபேஸ்க்கும் ஃபாலிங் ஃபேஸ்க்கும் ஒரு மிஸ்மேட்ச் வருதோ, அதாவது முளைக்கிற ஹேர் ஃபாலிக்கிளை விட விழற ஹேர் ஃபாலிக்கிள் அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாகி நம்மளுக்கு வந்து பால்னஸ் வருது. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கிள் வந்து நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இதில் எந்த ஃபேஸில் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது ஹேர் ஃபாலிக்கிள். அதனால இப்போ க்ரோயிங் ஃபேஸில் இருக்கிற ஃபாலிக்கிள் நம்ம எடுத்து வைக்கும்போது அது அப்படியே பிடிச்சி க்ரோயிங் ஃபேஸில் அப்படியே வளர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஹேர் ஃபாலிக்கிள் ஃபாலிங் ஃபேஸில் இருக்குது அப்படின்னா அந்த மேலே போல் இருக்கக்கூடிய ஹேர் வந்து ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேர்லேருந்து மறுபடியும் ஹேர் ஃபாலிக்கிள் முளைச்சி வரணும். அப்போ இப்போ எல்லா ஹேருமே இதாகி முளைச்சி நல்லா வளர்ந்து அது வந்து நம்ம சீவும் போது ஸ்கேல்ப்பை மறைச்சி தெரியும் அந்த மாதிரி நல்ல லுக்கை கொடுக்கறதுக்கு இட் டேக்ஸ் 3 to 4 months ஆகிடும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு ரிசல்ட் தெரியும். அதனால் இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட்ஸ் வரதுக்கு ஒரு 4 months ஆகுது வெயிட் பண்ண தேவை இருக்கும். தேங்க்யூ.